பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகியனால சத்தியங்களை நம்ம எப்படி தாங்க கேட்கணும்? சந்தோஷமாய் கேட்க வேண்டும். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறதான தலைப்பு என்னவென்றால் நற்சாட்சியுள்ள விசுவாசம். நற்சாட்சியுள்ள விசுவாசம். அதாவது இந்த நாட்கள்ல இந்த விசுவாசம் என்பது மிகவும் ஒரு குறைந்து போகிற காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்தின் முடிவு இயேசு கிறிஸ்துனுடைய வருகை. உலகத்தின் முடிவு வேற, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வேற. உலகத்தின் முடிவை நம்ம கிரகிக்கலாம். இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை பிதா மாத்திரம்தான் தெரியும், அவர் மாத்திரம்தான் அறிவார். ஆனாலும் இயேசு இந்த பூமியில வாழும்போது சில அடையாளங்களை சொன்னார். மோஸ்ட்லி இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆயத்தம் ஆயிட்டு இருக்கோம். உலகம் ஒரு பக்கம் என்னதான் ஆயிட்டு இருக்குது? அழிவை நோக்கி போயிட்டு தான் இருக்குது. ஆனா நமக்கு தெரிந்திருக்கிறபடி ஒரு எச்சரிப்பு அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போடு நம்ம என்ன பண்ணணும்? வாஞ்சியா அதை பார்த்துக்கணும். இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு நம்ம எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 18:8. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். பாத்தீங்களா? சொன்னவர் யாருங்க? இயேசு. நான் பூமியில வரும்போது பார்ப்பேனா? விசுவாசத்தை காண்பேனா? ஏன் அவ்வளோ இதுவா இயேசு சொன்னார்னு எனக்கு தெரியல. நான் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பேனா இன்னைக்கு புரியுதுங்க. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயமே இந்த விசுவாசத்துல இல்லை. விசுவாசம்ன்றது பேர்ல தான் இருக்குதே தவிர ஒரு நடைமுறையில படுத்துறதுல இல்லை. வேற வேற விஷயங்கள், வேற வேற காரியங்களுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? டைம் ஸ்பெண்ட் பண்றோம், அந்த ஒரு விஷயம். ஆனா வளர்ச்சி என்பது விசுவாசத்துல வரணும். இந்த விசுவாசத்துல நம்ம வளரும் போது தான் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சரிங்க. இப்போ இந்த விசுவாசத்தை குறித்து அதிகப்படியா ஒரு பேசப்பட்ட ஒரு அதிகாரம் எதுங்க பைபிள்ல? ஆமா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம். இந்த 11ஆம் அதிகாரத்தை 2 பிரிவா பிரிக்கலாம். முதல் பிரிவு 4 to 13 வரை ஒரு லிஸ்ட் கொடுப்பார். நெக்ஸ்ட் 17 to 32 வரைக்கும் இன்னொரு லிஸ்ட் கொடுப்பார். 2 லிஸ்ட் கொடுப்பார். நம்ம எல்லாம் ஒன்னா பார்த்துருவோம், அப்படி பார்க்கக்கூடாது. 2 லிஸ்ட் இருக்கு. மோஸ்ட்லி 17 எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17 to 32 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நபரை குறித்து பேசுவார். ஒரு 15 தேவ மனிதர்களை குறித்து அவங்களுடைய விசுவாச காரியத்தை பத்தி பேசுவாரு. ஆனா 4வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் 5 நபரை பத்தி மட்டும் பேசியிருப்பார். அது எப்படி இருக்குதுன்னா பெஸ்ட் ஆஃப் 5. எப்படி? அந்த 15 நபரை பத்தி விசுவாசத்துல பேசினாலும் இந்த 5 பேருடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத பவுல் கோட் பண்ணி சொல்றார். எபிரேயர்களுக்கு கோட் பண்ணி சொல்றார். அப்போ இந்த 5 நபரு அப்புறம் ஒரு 15 நபர், இதுல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா இந்த 5 நபர் லிஸ்ட்லயும் ஆபிரகாம் இருக்கிறாரு, 15 நபர் லிஸ்ட்லயும் ஆபிரகாம் இருக்கிறாரு. சோ அதனாலதான் ஒரு விசுவாசத்தின் தகப்பன். ஏன்னா இந்த 5 நபரை வச்சு சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு மிக முக்கியமா அவர் செலக்ட் பண்றாரு. இந்த 15 பேரை சொல்றது வேற, இந்த 5 பேரை சொல்லும் போது அவங்களுக்குள்ள ரொம்ப ஸ்பெஷல், அவங்களுடைய விசுவாசமே ரொம்ப ஸ்பெஷல். அது எப்படி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்களேன். எபிரேயர் 11:2. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார். அவங்கள பத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டு இவங்களை பத்தி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டார் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். இந்த நற்சாட்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை கொஞ்சம் நிதானிங்க. நற்சாட்சி பெற்றார்கள் அப்படின்னு வருது இல்லையா, அதை கொஞ்சம் நிதானிச்சிங்கன்னா அது கிரீக்ல எப்படி வருதுன்னா மர்டோரியோ அப்படின்ற ஒரு வார்த்தை. மர்டோரியோ அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த மர்டோரியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவனை குறித்த உறுதியான சாட்சியம். இவங்க 5 பேரும் எப்படி தேவனை குறித்து நற்சாட்சி சொன்னாங்கன்னா
தேவனை குறித்த ஒரு உறுதியான சாட்சியை சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணிக்கணும். நம்மளுடைய விசுவாசம் இருக்குது, இந்த விசுவாசம் நம்மை சார்ந்து அதன் அடிப்படையில் தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்றதுன்னா, உன்னுடைய விசுவாசம் தேவனை குறித்து சாட்சி கொடுக்கணும். புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? உங்களுடைய விசுவாசம் தேவனை குறித்து என்ன பண்ணணும்? சாட்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த 5 பேரை சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போறாரு. அப்போ அதனாலதான் தலைப்பு நற்சாட்சி உள்ள விசுவாசம். நம்ம விசுவாசின்னு சொல்லிக்கிறோம், ஆனா நம்முடைய விசுவாசம் தேவனை குறித்து சாட்சியிட வேண்டும். புரியுதுங்களா? அதான் ரொம்ப முக்கியம். அப்போ இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நம்மள என்ன பண்ணோம் கொண்டு போவோமே தவிர, சும்மா வாயில நம்ம விசுவாசிக்கணும் பிரதர், விசுவாசினா காலத்துக்கு விசுவாசியா தான் இருக்கும். விசுவாசத்துல வளர்ச்சி வேணும். அந்த வளர்ச்சியினுடைய முதிர்ச்சி தான் தேவனை குறித்த நற்சாட்சி. அப்ப எப்படி தேவனை குறித்த நற்சாட்சி அவங்களுடைய விசுவாசத்துல இருந்தது? இந்த 5 பேருடைய விசுவாசத்துல தேவனை குறித்த நற்சாட்சி இருந்ததுன்னு பார்க்கும்போது, இந்த 5 பேருடைய காரியங்களை கொஞ்சம் அப்படியே வச்சு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது, தேவன் எப்படிப்பட்டவர் என்றதை இவங்களுடைய விசுவாசத்துல பெயராவே சொல்லலாம். இவங்க விசுவாசத்துல ஒரு பெயராவே ஒரு டைட்டிலே கொடுக்கலாம், தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத இவங்களுடைய விசுவாசத்துல காண்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த 5 பேருடைய விசுவாசத்துல 5 தேவனுடைய நாமங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுக்கு இந்த விசுவாசம் வேணும். மகா பரிசுத்தமான விசுவாசம்னு சொல்றது என்னதுங்க? ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க பைபிள் ஸ்டூடெண்ட், வசனத்தின்படி வாழ்ந்தா மகா பரிசுத்த விசுவாசம். எப்படி எப்படி மகா பரிசுத்தமான விசுவாசம்னா அது பிரகாரத்துக்குரியது கிடையாது, பரிசுத்த ஸ்தலத்துக்குரியது கிடையாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குரியதுன்னா அங்க தேவனுடைய மகிமை இருந்தது. அப்போ நம்முடைய விசுவாசத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படணும். புரியுதுங்களா நான் சொல்றது? நம்முடைய விசுவாசத்துல எது வெளிப்படணும்? தேவ மகிமை வெளிப்படணும். அதுதாங்க மகா பரிசுத்தமான விசுவாசம். புரியுதுங்களா? வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுன்றது அது உங்களுடைய தனிப்பட்ட விசுவாசம். இதன் பிரகாரம் நடந்தீங்கன்னா ஓகே. ஆனால் இதன் பிரகாரம் நடக்கும்போது தேவன் நாமம் மகிமைப்பட வேண்டும். உங்களுடைய விசுவாசத்தினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். பாருங்க, 2 மாதத்தை முடிச்ச 3வது மாதத்துல வந்துட்டோம். நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த மாதத்துல தேவன் ஏதாவது ஒரு நன்மைக்கு எதுவான காரியங்களே செய்வாரா, குடும்பத்துல நிறைய விஷயம். ஸோ நம்ம தேடுறது எல்லாமே இம்மைக்காக தான் தேடுறோம். ஆக்சுவலா தேவன் சொல்ற ஒரு விஷயம்னா, உன்னுடைய இன்மைக்குரிய காரியத்தை எல்லாமே நான் செய்யறேன்பா, ஆனா நீ மகிமைக்குரிய காரியத்தை செய். நீ மகிமைக்குரிய காரியத்தை நீ செஞ்சினா இன்மைக்குரிய காரியத்தை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை. தேவன் அதை பண்ணிடுவார். இன்னைக்கு சபைகளும் ஊழியங்களும் எதை குறிச்சு போக்கஸ் பண்ணுதுன்னா இம்மையை தான். இதை செய்யி, கர்த்தர் செஞ்சிருவாரு, அப்படி இரு, இப்படி இரு, இப்படி இரு, தேவன் இதை பண்ணுவார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவார், ஜபம் 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 சொல்லிட்டு எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? விசுவாச வளர்ச்சியை குலைத்து போட்டார்கள். சமீப காலமா ஒரு காரியத்தை தியானிச்சுட்டு இருக்கிறோம். அந்த ஓநாய் நாய்கள் ஸ்டடி எடுத்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 மாசமா ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு கடைசி நாட்கள்ல எப்படி ஜனங்கள் மாறுறாங்கன்றத குறித்து எவ்வளோ வசனங்கள் பார்க்கும் போதே பயமா இருக்குது. நம்ம அறியாமலே நம்ம அதுல விழுந்துடக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் நிக்கிறோம்ன்றல நோ, ஏதோ ஒண்ணு பின்தங்கி நிலைமையில நம்ம நிக்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும், குடும்பங்கள் புரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவ சமுதாயம் புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு அவருடைய வருகையில வரும்போது அவர் சொல்லணும், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்னுடைய சமூகத்துல பிரவேசின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் வளரணும் சகோதர. நம்முடைய இலக்கு அதுதான். அந்த விசுவாசத்தை நோக்கி நம்ம ஓடணும்னா பூமிக்குரிய காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படவே மாட்டீங்க. ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். சரி, அதனால முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு தெரியல. அது ஒரு 2 வசனம் வாசலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை, ஆறுதலினாலும், ஆறுதல், நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு. பாத்தீங்களா? வசனத்தினால 3 விஷயம் வருதான். அதுக்கு தேவன் சித்தமானால் பார்க்கலாம். வாசிங்க. முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நமக்கு என்னவா எழுதியிருக்குதா? போதனையா. அப்போ நம்ம பார்க்க போற இந்த 5 நபர்கள் யாருன்னா புதிய ஏற்பாட்டு ஆள் கிடையாது. இவங்க பழைய ஏற்பாட்டு ஆளு. அவங்க யாருன்னா, முதல் ஆள் ஆபேல், 2வது ஆள் ஏனோக்கு, 3வது ஆள் நோவா, 4வது ஆள் ஆபிரகாம், 5வது ஆளு ஆபிரகாமின் மனைவி சாராள்.
இந்த 5 பேருடைய விசுவாசத்துல தேவனை குறித்த நற்சாட்சியை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப 5 பேருடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வரணும். நம்முடைய வாழ்க்கையில வரணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு என்னவா இருக்குதுங்க? போதனையா இருக்குது. போதனை மட்டும் இல்ல. 1 கொரிந்தியர் 10:11 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:11. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு சம்பவமும் திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. எவ்வளவு கிளியரா சொல்லிட்டாங்க. உலகத்தின் முடிவு காலத்தை வாழ்ற நமக்கு அது எப்படி இருக்குதா? எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்குதான். அப்ப இந்த காரியத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம 2 விஷயத்தை கத்துக்கணும். ஒண்ணு போதனை, அக்செப்டபிள் மைண்ட் வரணும். இன்னொன்னு எச்சரிப்பு, ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். புரியுதுங்களா? 2 விஷயம் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த 5 நபர்களை குறித்து ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல் நபர் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். பாத்தீங்களா? இங்க முதல் நபர் யாருன்னா ஆபேல். இந்த ஆபேலுடைய விசுவாசத்துல நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனை குறித்த நற்சாட்சி என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, நீதிமானை விசாரிக்கும் தேவன் என்றத ஆபேலுடைய விசுவாசத்துல நற்சாட்சியா நம்ம பார்க்கலாம். நீதிமானை விசாரிக்கும் தேவன். சோ முதல் நபர் ஆபேல். ஆபேலுடைய விசுவாசத்துல தேவனை குறித்த நற்சாட்சி நீதிமானை விசாரிக்கிற தேவன். ஆபேலுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? நம்ம ஆக்சுவலா ஆபேலை பார்த்தீங்கன்னா என்னதான் பண்ணிக்கிறாரு அவரு? ஆபேலை குறித்து என்ன இருக்குது? பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் இருக்குது. அவர் என்ன பண்ணாரு? முதல்ல பலியிடுறாங்க. அண்ணன் தம்பி 2 பேர் வந்து என்ன பண்றாங்க? பலியிடுறாங்க. அப்போ அந்த பலியிடுற அது வாசித்துருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3-4. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3-4. சிறுநாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். பாத்தீங்களா? இப்போ 2 பேரும் என்ன பண்ணாங்க? பலிய கொண்டு வந்தாங்க. ஐ மீன் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு, தேவனுக்கு பலி கொடுக்கறதுக்கு வந்தாங்க, காணிக்கையா கொடுக்கறதுக்கு வந்தாங்க. 2 பேரும் எடுத்துன்னு வந்தாங்க. ஆனா தேவன் யார் தான் அங்கீகரிச்சார்? ஆபேல் தான் அங்கீகரிச்சார். காயின் தான் அங்கீகரிக்கவில்லையான்னா அப்படி அர்த்தம் இல்லை. நம்ம எல்லாம் அப்படி நினைச்சுக்கலாம், அவரது ஊட்டி வருது இல்ல. ஃபர்ஸ்ட் ஆபேல் காணிக்கை அக்செப்ட் பண்ணிட்டார். 2 பேரும் போறாங்க, வைக்கிறாங்க. தேவன் முதல்ல யாரை அங்கீகரிச்சிட்டார்னா ஆபேலுடைய காணிக்கை எடுத்துட்டார். அது அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? நான் மூத்தவன், நான் இங்க இருக்கும்போது இவனுடைய காணிக்கை என்ன பண்ணிட்டார்? தேவன் அங்கீகரிச்சார். அதனால தான் தேவன் சொல்ற, ஏன் உன் முகநாடி வேறுபட்டது கேட்பார். ஏன் உன் முகநாடி வேறுபட்டது? அப்ப இங்க நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நம்ம முன்னாடி பார்த்தோம் எபிரேயர் 11:4 மேன்மையான பலியை செலுத்தினானா ஆபேல். எதை வச்சு மேன்மையான பலின்னா சில விஷயங்களை நான் சொல்றேன். தேவன் ஏன் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிச்சாருன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இவரும் தானே முதற் பலன் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு. காயினும் தான் முதற் பலன் கொடுக்குறாரு. 2 பேருமே முதற் பலனை தான் எடுத்துன்னு வராங்க. ஏன் இவரது சூஸ் பண்ணாரு? என்ன காரணம்? அது சின்னவன், அது இவருது காயின்து. நான் மெயின் அதான் ரீசன். அதுதான் காரியம். என்னன்னா, காயின் கொடுத்த காணிக்க எப்படிப்பட்டதுன்னா பூமிக்குரிய ஆகாரத்தை கொடுத்தான். ஆபேல் கொடுத்த காணிக்க நமக்கு தெரியும், அது என்ன காணிக்க? ஆவிக்குரிய பலி. ஏன்னா இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை நம்ம என்ன பண்றோம்? எடுத்து கொள்கிறோம். ஆவிக்குரிய ஆகாரமா நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 13:8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத. இப்போ இங்க சொல்றாங்க, உலக தோற்றத்துக்கு முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு. நீங்க வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி வைஸ் இயேசு கிறிஸ்துவை எப்படி வர்ணிச்சிருப்பாங்க தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவர். இயேசு என்னன்னு வர்ணிச்சிருப்பாங்க? ஆட்டுக்குட்டியானவர். இப்போ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வச்சு நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஆபேலுடைய காணிக்கையில அவனுடைய விசுவாசம் இருந்தது. ஆபேலுடைய காணிக்கையில என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. எப்படி விசுவாசம் இருந்தது தெரியுமா? ஆதாமும் ஏவாளும் படைச்சாங்க.
நீ மனுக்குலம் என்ன ஆயிடுச்சு? விழுந்தது. ஆக்சுவலா பூமியை மனுக்குலம் கெடுக்கலங்க. பூமி மனுக்குலம் கெடுக்கல. கெடுத்தது யாரு? சாத்தான் தான் கெடுத்தான். அத ஒரு தியரி இருக்கு. தேவன் படைத்தார், சாத்தான் கெடுத்தான், கெடுத்ததை மீட்க இயேசு வந்தார், சபையை மீட்டார், சபையை எடுத்துக்கொள்வார். 5 தியரி, பிப்ளிக்கல் ஃபேக்ட். அதான் அந்த ஜார்கன்ல தான் பைபிளை படிக்கணும். அந்த ஜார்கன்ல படிச்சீங்கன்னா நிறைய சத்தியம் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ சாத்தான் கெடுத்துட்டான். யார? ஆதாம் ஏவால சாத்தான் வஞ்சிக்கப்பட்டாங்க. வஞ்சிக்கப்பட்ட உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. நிர்வாணிகள் என்று அறிந்து ஒருத்தர் என்ன பண்ணாங்க? ஒழித்து கொண்டாங்க. இப்போ நிர்வாணம் என்பது சாபம். நிர்வாணம் என்றது என்னது? சாபம். இந்த சாபத்தை எடுக்கிறதுக்கு தேவன் ஒரு மிருகத்தை என்ன பண்ணி இருக்கிறாரு? அடிச்சு அதன் தோலை எடுத்து யாருக்கு கொடுத்தாரு? ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தாரு. இந்த விஷயம் பிள்ளைக்கு தெரியுமா தெரியாதா? அப்பா அம்மாவுடைய நிர்வாணத்தை மூடினது தேவன் ஒரு ஆட்டை என்ன பண்ணாரு? கொன்னாரு. இப்போ ப்ரொஃபஷனல் தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க. காயின் தேர்ந்தெடுத்ததுனா சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும் இந்த உலகத்துல உயிர் வாழ்றதுக்கு. அவன் காய்கறிகளை பலியிட்டான். ஆபேலுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? மனுக்குலமே இனி இந்த நிர்வாணத்துல வரக்கூடாது, அதுக்கு ஆடு தேவைன்னா ஒரு மிருகம் பலியிட பண்ணணும்னு சொல்லிட்டு மிருகத்தை பலியிட்டான். அப்போ இவனுடைய காணிக்கை மேன்மையான பலின்னு ஏன் வேதம் சொல்லுதுன்னா, சாபத்தை நீக்கும்படியாக அவன் விசுவாசத்தோட அந்த பலி என்ன பண்ணான்? தேவனுக்கு கொடுத்தான். அப்போ நம்ம நினைச்சுக்கிறோம் ஆபேல்னா வாயில கை வச்சா கூட கடிக்க தெரியாத புள்ளன்னு. கிடையாது. நம்ம தான் அப்படி. ஆபேலுக்கும் சரி, ஆபிரகாம் ஆதாமுக்கும் சரி எல்லா விஷயம் தெரியும். ஏன்னா பூரண புருஷர். அவங்கள யாரு? பூரண புருஷர், தேவனோடு பேசினவங்க. அதனால அவங்க சைல்டிஷ் கிடையாது, அவங்க நல்ல ஞானம் படிச்சவங்க. அப்போ இந்த விஷயம் எல்லாம் ஆபேலுக்கு தெரியும். எல்லாமே அவர் என்ன பண்ணாரு? உணர்ந்து இருக்கிறார். அதனால அவர் என்ன பண்ணார்னா, மனுக்குலத்துல வந்த சாபத்தை எடுப்பதற்காக இவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு ப்ரொஃபஷனலை தேர்ந்தெடுத்து தன்னுடைய ஆடை கொண்டு வந்த, ஆண்டவரை இதை நான் உமக்காக காணிக்க கொடுத்துறேன். இனி என்னுடைய காணிக்கையில என்னுடைய காரியங்கள்லாம் எப்படிதான் இருக்க போகுது? மனுக்குலத்துல வந்த அந்த சாபத்தை நீக்கக்கூடிய காரியத்துக்காக நான் என்ன பண்றேன்? என்னுடைய ஆத்து மண்டைகள் இருந்து ஒரு தள்ளிட்டு எடுத்துட்டு வந்து உனக்கு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி கொடுத்தாரு. இப்போ மீட்கும் பொருளையே யார் கொடுத்துட்டா? ஆபேல் கொடுத்துட்டாரு. இப்ப தேவன் எதை தான் அக்செப்ட் பண்ணி ஆகணும்? ஆபேல் கொடுத்துட்டு தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அது இம்மைக்குரிய காரியம். இம்மைக்குரிய சாப்பாட்டுக்காக அங்க ஒரு விஷயத்த காயின் செய்யறான். ஆனா ஆவிக்குரிய ஒரு மீட்புக்காக ஆபேல் காணிக்க கொடுக்குறான். அப்ப ரெண்டுத்தையும் பார்க்கும்போது இதான் பெஸ்ட், இதை எடுத்துட்டேன். இப்ப இந்த விஷயத்துல ஆபேலுடைய விசுவாசம் பாருங்க எப்படி இருக்கு. காயினுடைய மனநிலை, ஆபேலுடைய மனநிலை. ஆபேலுடைய மனநிலை ரொம்ப முக்கியமா இருக்குது. அது மாத்திரமல்ல, பூமியிலே முதல்ல நீதிமான் அப்படின்னு சொல்லப்பட்ட முதல் நபர் யாருன்னு நினைக்கிறீங்க? ஆபேல் தான். மத்தேயு 23:35 அதுல இருக்கும் பாருங்க. மத்தேயு 23:35. அது லைட் ஆஃப் ஆகாத மாதிரி வச்சுக்காதீங்க, அப்படியே லைட் ஆன்லேயே வைக்கிற மாதிரி டைம். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் போதும். இங்க என்ன சொல்லியிருக்குது? நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம். அப்போ வேதம் முதல்ல நீதிமான் யாரதான் சொல்லியிருக்குது? ஆபேலை தான். ஏன்? ஏன்னா ஒரு மிகப்பெரிய பைபிள் தியரி, ஏன் சத்தியத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு கோட்பாடு என்னன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ முதல் நீதிமான் யார் தான்? ஆபேல் தான். ஆனால் தேவன் என்ன பண்ணிட்டாரு? அது செஞ்சார். அதனால தான் நான் டைட்டில் கொடுத்த முன்னாடியே, நீதிமானை விசாரிக்கும் தேவன். ஆபேலுடைய விசுவாசம் தேவனை எப்படி பிரதிபலிச்சதுன்னா, நீதிமானை விசாரிக்கும் தேவன். எப்போ விசாரிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11:4 மறுபடியும் வாசிங்க. எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். தேவன் வர சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இதான், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். எப்ப பேசுனா? எபிரேயர் 12:24. எபிரேயர் 12:24.
புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய ம் இயேசு கிறிஸ்துவினிடத்துக்கும் ம் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் இங்க பாருங்க, ஒரு கம்பாரிசன் நடக்குது. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் யாருது? இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். எங்க? பரலோகத்துல. பரலோகத்துல இவர் என்னவா இருக்கிறாரு? ஆட்டுக்குட்டியானவரா உட்காந்துக்கிட்டு மகா பிரதான ஆசாரியா நின்றுட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்றாரு? பரிந்து பேசுறாருன்னா ரத்தம். மகா பிரதான ஆசாரியோட வேலை என்ன? ரத்தம். இப்ப நான் பாவம் செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டு தேவ சமூகத்துல போய் ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னும் போது என்னுடைய பாவம் தேவனுக்கு முன்பதாக நிக்குது. நிற்கும் போது நான் மன்னிப்பு கேட்கும் போது இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரி என்ன பண்றாரு? ரத்தத்தை அப்படி எடுத்து தெளிக்கும் போது அந்த ரத்தம் என் மேல வந்து விழும்போது தேவன் எப்படி பார்க்கறாருன்னா, தேவனுடைய குமாரன், இவன் என் மகன், எனக்காக ஜீவனை கொடுத்த அந்த ரத்தம். அதனால என்ன பண்றாரு? அவரு மன்னிப்பை கொடுக்கறது மாத்திரம் அல்ல, மறக்கவும் செய்யறாரு. புரியுதுங்களா? மன்னிக்கிறது மாத்திரம் அல்ல, மறக்கவும் செய்யறாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ரத்தம் பேசினது. ஹலோ, என்னதுங்க? ரத்தம் பேசினது. யாரோட ரத்தம் முதல்ல பேசி இருக்குது? ஆபேலோட ரத்தம் பேசி இருக்குது. அதுக்கு நிகரா இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பேசி இருக்குது. அப்ப ஆபேலுடைய ரத்தம் பேசினதுன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பேசினதுக்கு ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு சீக்ரெட் அங்க இருக்கு. அந்த சீக்ரெட் தான் நீதிமானை விசாரிக்கும் தேவன்றத புலப்படும். என்னன்னா, இப்போ இவன் எப்படி மரிச்சான் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஒரு புலன் ஆய்வு விசாரணை ஒன்று வைக்கணும். ஆக்சுவலா இவருடைய வேலை என்ன? ஆடுகளை மேய்க்கிற வேலை. அவனுடைய வேலை என்ன? வயல்வெளியில் வேலை செய்யற வேலை. நீங்க உங்களுக்கு தெரியும், நம்ம அதை வசனம் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. வயல்வெளிக்கு யார் வரா? ஆபேல் வராரு. காயின் இருக்கிற இடத்துல ஆபேல் வராரு. ஏன்னா காயின் தான் கூட்டிருப்பாரு. ஆபேல் வராரு. வந்த உடனே ஆபேலுக்கு விரோதமாக காயின் எழும்பி அவனை என்ன பண்ணிட்டான்? கொன்னுட்டான். ஆச்சா? கொன்னுட்டு அவன் அங்க செத்து போயிட்டான். இதான் நடக்குது இந்த சம்பவம். இதை லே அவுட்டா படிச்சிங்கன்னா அப்படிதான். பைபிள்ல ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, சில வசனங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கும், ஆனா அதுக்கு காலங்கள் நேரங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இயேசு 12வது வயதுல என்ன பண்ணாரு? அந்த ஆலயத்துல போய் பேசினாருன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யோர்தான் ஆற்றங்கரைக்கு வந்துருவாரு. அதுக்கு இடைப்பட்ட காலம் எத்தனை ஆண்டு? வசனம் பக்கத்துல இருக்கும், ஆனா அதுதான் டிஸ்பென்சேஷனல் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி இங்க எப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 பேரும் காணிக்க கொடுக்குறாங்க. காணிக்க கொடுக்கும்போது பிரச்சனை ஆயிடுச்சு. தேவன் இவர் அங்கீகரிச்சிட்டாரு. இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? குரோதம் வந்துடுச்சு. ஆக்சுவலா குரோதம் ஏன் வந்ததுன்றத பார்க்கலாம். இப்போ வந்த பிறகு இவனுடைய கோபம்லாம் யார் மேல இருக்குதுன்னா ஆபேல் மேல இருக்குது. ஆனா தேவன் வந்து பேசுறாரு. பேசிட்ட பிறகு வசனம் தெளிவா இருக்கும், காயின் ஆபேலோடு பேசினான். அப்ப அந்த டைம்ல தேவன் என்ன பண்ணிட்டாரு? காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு. அப்பா நீ இப்படி பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஓகே, 2 பேரும் பேசிட்டு சமாதானம் ஆயிட்டாங்க. ஆனா இப்ப நடக்கிறது என்னன்னா, கொஞ்சம் கேப் விட்டு இப்போ அந்த கேப்ல அவனுக்கு உக்கிரம் அதிகமா ஆயிருக்குது, கோபம் அதிகமா ஆயிருக்குது. அது உள்ள வளர்ந்து இப்ப பிளான் பண்ணி சகோதரனை கூப்பிடுறான். எங்க? தன்னுடைய இடத்துக்கு கூப்பிடுறான். தன்னுடைய இடத்துக்கு ஆபேல் வராரு. வரும்போது அவனை அடித்து கொள்ளுகிறான். இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு அண்ணங்காரன் தம்பியை அடிக்கிறான். தம்பிக்காரன் என்ன பண்ணான்? உங்க அண்ணன் அடிச்சா நீ என்ன பண்ணுவ? ஓ சரி, ஏதோ ஒண்ணு திருப்பி அடிப்போம். இல்லைன்னா என்ன பண்ணோம்? ஓடினோம். ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும். ஆனா எதுவுமே பண்ணல ஆபேல். எதுவுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணாம அடியை வாங்கிட்டு அப்படியே மறித்து போனான். ஒரு அடியில செத்துருப்பாரா ஆபேல்? ஒரு அடி அடிச்சோடனே செத்துருப்பாரா? இல்ல. அவன் என்ன பண்ணியிருப்பான்? அவனோட உக்கிரமான காரியத்தினால ஒரு கல்லை எடுத்து அடிச்சு அவனுடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தம்லாம் வெளியில போய் கடைசியில் அவன் என்ன பண்ணியிருப்பான்? மரித்திருப்பான். இப்போ இங்க ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, காயின் கொல்வதற்கு ஆபேல் இடம் கொடுத்தார். ஆபேல் என்ன பண்ணிட்டாரு? அடிச்சுக்கோ, கொண்டுட்டு என்ன கொல்றியா, கொண்டுக்கோ அப்படின்னு அப்படியே ஒப்பு கொடுத்துட்டார். அதுதான் இங்க நடக்குது. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் இவனுடைய ரத்தம் என்ன பண்ணிருக்குது? தேவனை நோக்கி பேசிருக்குது. அப்போ இவனுடைய ஆதங்கத்தின் பிரதிபலிப்பு ரத்தம் தேவன் கையில பேசுது. ஆதங்கத்தின் பிரதிபலிப்பு ரத்தம் தேவன். இப்போ அண்ணங்கார தப்பு பண்ணிட்டான், என்ன கொன்னுட்டான். ஆக்சுவலா அந்த ரத்தம் என்ன சொல்லியிருக்கணும்? தேவன் கையில
என்ன சொல்லியிருக்கோம்? லிட்டரலா சொல்லுங்களேன். என்னை சாவடிச்சிட்டான் ஆண்டவரை, என்னை வஞ்சகமா கூப்பிட்டு கொண்டுட்டான் ஆண்டவரை, இவனை அழியுங்க, இவனை அழியுங்க, என்னை சாகடிச்சிட்டான் தானே கொஞ்சம் கெஞ்சிருக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும்? காயினை என்ன பண்ணியிருக்கணும்? கூப்பிட்டு அழிச்சிருக்கணும். ஆனா என்ன பண்ணாரு? காயினை செக்யூரிட்டி கொடுத்தாரு, செக்யூர் கொடுத்தாரு. நீ நிலையற்ற அலைகிறவனா இருப்ப அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்லிட்டான், ஆண்டவரே என் மேல வச்ச இந்த சாபம் ரொம்ப பெருசுன்னு உடனே சொல்லிட்டார், இனிமே உன்னை யாரும் அழிக்காதபடி உன் மேல என்ன பண்ற? ஒரு அடையாளத்தை போட்டு அனுப்புறேன். அந்த அடையாளம் தான் டவ்னு சொல்லுவாங்க. எபிரேயத்தின் 22வது வார்த்தை. இந்த டவ் அப்படின்றது எங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். மெடிக்கல் ஷாப்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளஸ் போட்டு ஒரு சர்க்கிள் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக அதுதான் எபிரேய வார்த்தையில 22வது வார்த்தை டவ்னு சொல்லுவாங்க. அந்த அடையாளத்தை தான் யார் மேல போட்டாரு? காயின் மேல தேவன் போட்டார். சேவ் பண்றது, சேவ் அ சோல், ஒரு ஆத்துமாவை காப்பாற்றுறது. சரி, இந்த இது இருந்தா உன்னை யாரும் என்ன பண்ண மாட்டான், இது பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு விடுறாரு. இப்போ இவனுக்கு இந்த கிருபையை கொடுப்பதற்காக ஒரு ரத்தம் பரிந்து பேசியிருக்குது, ஒரு ரத்தம் பரிந்து பேசியிருக்குது. அந்த ரத்தம் பரிந்து பேசினால்தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? அவனுக்கு மன்னிச்சு விட்டு இருக்கிறார். இல்லைன்னா மன்னிப்பு கிடைக்காதுங்க, மன்னிப்பு கிடைக்காது. கம்பேர் டு ஜீசஸ், அப்படியே கம்பேர் பண்ணா இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு நமக்காக என்ன பண்ணுதுங்க? பரிந்து பேசுது. பாவம் செஞ்சுட்டான், பரவாயில்ல ஆண்டவரே, அவன் பலவீனத்தினால செஞ்சுட்டான், இப்ப மன்னிப்பு கேட்கறான், என் ரத்தத்தினால அவனை என்ன பண்ணுங்க, மன்னிங்க. அப்போ ஒரு விஷயம் நடந்துருக்குன்னா என்னன்னா, அங்க ஆபேல் காயினுக்காக அவனுடைய ரத்தம், ஆபேலின் ரத்தம் பரிந்து பேசினது. என்ன ஏன் பேசிச்சுன்னா, காயின் ஆபேலை கொல்வதற்கு, காயின் கெட்டவன் தான், நம்ம நினைக்கிற கெட்டவன். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 யோவான் 3:12. பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். போதும். பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பொல்லாங்கானால் உண்டாயிருந்து அப்படின்னா, அதை கரெக்டா கிரீக் டெக்ஸ்ட்ல எடுத்தீங்கன்னா, சாத்தானுடைய பிறப்பு. எப்படி? சாத்தானுடைய பிறப்பு. அப்ப சாத்தான் காயினை பெத்தானான்னு கேட்க கூடாது, அப்படி இல்ல. அன்பு கூறுகிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான், அன்பு கூறுகிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்ப தேவன் பெற்றெடுத்தார்னா இல்ல, அந்த கேரக்டர் உள்ள இருக்கும் போது நம்ம தேவனாலும் பிறக்கப்பட்டவர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம். அப்படியே இவன் தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனுக்கு பிறந்தவன் தான். ஆனா பொல்லாங்கனாகிய சாத்தான் என்ன பண்ணிட்டான்? அவனை வஞ்சித்துட்டான். அவன் சொல்லி சொல்லி உன்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் எடுத்துக்க போறான் பாரு, உன்னை ஒன்றும் இல்லாம ஆக்க போறான் பாரு, நீ இப்படி ஆயிட பாரு, அப்படி ஆயிட பாருன்னு சொல்லி 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 குரோதத்தை வளர்த்து 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 வளர்த்து, காயினுக்கு சகோதரன் மேல என்னதான் இருக்குது? அன்புதான் இருக்குது. ஆபேலுக்கும் சகோதரன் மேல என்னதான் இருக்குது? அன்புதான் இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேரும் ரொம்பலாம் இல்ல, இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி கிடையாது. பைபிளுக்கு அது மொபைல் போனுக்காக 2 பேரும் அடிச்சுக்கிறாங்களே, அப்படி கிடையாது. அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ மனம் விட்டு 2 பேருமே நல்ல அன்புல தான் இருந்திருப்பாங்க. ஆனா இவன் பண்ண ட்விஸ்ட், அங்க என்ன பண்ணிட்டான்? மூத்தவன் இளையவனை கொன்று போட்டான். அப்போ அந்த கடைசி நேரத்துல இவன் கொல்லுவான்னு தெரிஞ்சிச்சு. ஆபேல் என்ன பண்ணாரு? ஏன்னா சேர்க்க சரியில்லை, ஆபேலுடைய காயினுடைய சேர்க்க சரியில்லை. இதுக்கு மூல காரணம் இவன் தான். ஆண்டவரே, இவன் என்ன கொன்னுட்டான், நீதிமானை விசாரியும் ஆண்டவரே, நீதிமானை விசாரியும். அன்னைக்கு ஆரம்பிச்சார் தேவன் மீட்கும் பொருளுக்குரிய காரியத்தை. இன்னைக்கு நம்ம விசாரிக்கப்படுறோமா? விசாரிக்கப்படுறோம். நம்ம செய்யற பாவங்களுக்கு யார் மூல காரணம்? சாத்தான் தான். இன்னைக்கு சாத்தானை மறைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மூல காரணம் யார் தான்? சாத்தான் தான். ஏன்னா மனிதனுக்கு அழிவு என்பது நியமிக்கப்பட்ட ஒன்று இல்ல, எச்சரிப்பு தான். ஆனா சாத்தானுக்கு அழிவு நியமிக்கப்பட்டது. அதனால அவன் என்னதான் பண்ணுவான்? மனுக்குலத்தை வஞ்சிக்கத்தான் செய்வான், வஞ்சிக்கத்தான் செய்வான். ஆனா இதை அறிந்த ஆபேல் தன்னுடைய சகோதரனுக்காக அவர் என்ன பண்ணாருங்க? அந்த அன்பை காண்பித்தார். தேவனே, என் சகோதரனை ரட்சியும், பொல்லாங்கனால் என்ன ஆயிட்டான், அவன் என்னை கொலை செஞ்சுட்டான், நீதி செய்யும் ஆண்டவரே, நீதி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவனுடைய ரத்தம் பேசினதை பார்த்து தேவன் இறங்கி காயினுக்கு கிருபை கொடுத்தார். இல்லைன்னா அங்கேயே தேவன் என்ன பண்ணியிருப்பார்? காயினை ஒன்னெல்லாம் மாற்றிருப்பார், கிருபை கொடுத்தார். ஒரு கொலை குற்றவாளிக்கு, அதாவது இன்னைக்கு கூட அதை சொல்லலாம், தம்பியை கொன்னவனுக்கு அண்ணனுக்கு என்னதான் தண்டனை கொடுக்கணும்?
ஒன்று மரண தண்டனை கொடுக்கணும், என்ன ஆயுள் தண்டனை கொடுக்கணும். ஆனால் இது ரெண்டுமே தேவன் கொடுக்கல, கிருபை கொடுத்தார். ஏன் கிருபை கொடுத்தாருன்னா ஆபேலுடைய ரத்தம், ஆபேலுடைய விசுவாசம் அங்கே ஒரு பெரிய காரியத்தை செய்தது. நீதிமானை விசாரிக்கிற தேவன் என்பதை நம்ம இதனால புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆபேலுடைய விசுவாசத்தினால தேவனை குறித்த நற்சாட்சி என்னன்னா நீதிமானை விசாரிக்கிற தேவன். இரண்டாவது நபர் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். பாத்தீங்களா, இங்க ரெண்டாவது ஒருத்தரை பத்தி பேசி இருக்கிறாரு. இவங்கெல்லாம் விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்றவர்கள், அதாவது தேவனை குறித்த உறுதியான சாட்சி கொடுத்தவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆபேலை பார்த்தோம், ரெண்டாவது பார்க்குறோம் ஏனோக்கு. ஏனோக்குடைய விசுவாசத்துல நம்ம எதை பார்க்கலாம், தேவனை குறித்த நற்சாட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகசியங்களை பேசுகிற தேவன். ஏனோக்குனுடைய விசுவாசத்துல நம்ம என்ன பார்க்கலாம், ரகசியங்களை பேசுகிற தேவன். ரெண்டாவது காரியம். அப்போ எப்படிப்பட்ட விசுவாசம் ஏனோக்கினுடைய விசுவாசம்ன்றதை நம்ம பார்க்கணும். நீங்க ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 5:24. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். பாத்தீங்களா, இப்போ ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது என்ன பண்ணிட்டாரு, எடுத்துக்கொள்ளப்பட்டார். இங்க சஞ்சரிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. முதல்ல அந்த சஞ்சரிப்புக்கு என்ன அர்த்தம் பார்க்கணும். சஞ்சரிப்புக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா அதை எபிரேயத்துல ஹலாக்குன்னு சொல்லுவாங்க. ஹலாக், சஞ்சரிப்பு அப்படின்றது ஹலாக், HALAK. இந்த ஹலாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட், ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட் ஆர் லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட். ஒன்று நெருங்கிய உறவோடு கூட அர்ப்பணித்து வாழ்றது, நெருங்கிய தேவனோடு கூட ஒரு நெருங்கிய உறவோடு கூட அர்ப்பணித்து வாழ்றது, அதுதான் சஞ்சரிப்பு. இன்னொன்று தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு வாஞ்சி உள்ளவரா இருக்கிறார். வாஞ்ச, தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு வாஞ்ச. இந்த ரெண்டு விஷயமும் அதைத்தான் சஞ்சரிப்பு அப்படின்னு வேதத்துல எல்லா இடத்துலையும் எழுதப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சஞ்சரிப்புக்கு இதுக்கு ஆணித்தனமான வசனம் என்ன, சத்தியம்தான் அப்படின்றதுக்கு என்ன ஆணித்தனமான வசனம் அப்படின்னா மல்கியா 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். மல்கியா 2:6. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, சத்திய வேதம் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. உதடுகளில் சத்திய வேதம் வாயில இருந்தா என்ன காணப்படாதான், அநியாயம் காணப்படாது. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து. பாத்தீங்களா, சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரி தேவன் சொல்றாரு. சத்திய ஆசாரியனை குறித்து சொல்றாரு. சத்திய வேதம் அவன் வாயிலன்னு இருக்குது, அவன் இருக்கிறதுனால எப்படி அநியாயம் அவன் வாயில காணப்படல. அவன் என் கூட யதார்த்தமா சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான், அநேகரை அக்கிரமத்திலிருந்து. இதாங்க, இதான் ஏனோக்கினுடைய விசுவாசம். நம்ம லே அவுட்டா பார்த்தா ஏனோக்கு தேவனோட சஞ்சரிச்சா நீங்க நிறைய பேர் சஞ்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் தேவன்கிட்ட பேசினேன், நானும் கர்த்தர்கிட்ட பேசுறேன். சிலர்கிட்ட எல்லாம் பேசினா என்ன சிஸ்டர் பண்ணலாமா, என்ன பிரதர் பண்ணலாமா, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் தேவன்கிட்ட கேட்டு சொல்றேன், தேவன்கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நான் கைக்கு நேரிடுவதை முழு பலத்தோடு செய்யின்னு இருக்குது. ஆனால் வசனத்துக்கு சரி ஓகே ஜெபிக்கிறது நல்லது, ஆனால் தேவன் பர்மிஷன் கொடுக்கணுன்றது அது எப்படின்னு எனக்கு தெரியல. அதில் இன்னும் ஒரு சில மேதாவிங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்படியே ஒரு முறை ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு உன்னத அனுபவம் இருக்குதான்னு கேட்டார். என்ன அனுபவம்? உன்னத அனுபவம். ஆனால் அது என்ன அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன பிரதர் இப்படி இருக்கிறீங்க, இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் எப்படி பிரதர் ஒரு பிரசங்கியாராக இருந்தீங்க அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் தெரியாமல் எப்படி நீங்கள் ஒரு பிரசங்கியாராக இருக்கீங்க? எனக்கு ரொம்ப சேம் பப்பி சேம் ஆயிடுச்சு. ஓ ஏதோ ஒன்று இருக்குது போலுக்குது, சரி என்னதுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் சொல்றாரு, அவங்க வீட்டில் அவர் என்ன பண்ணுவாராம், ஜபம் பண்ணுவாராம். ஜபம் பண்ணும் போது ஒரு சேரை ஒன்று வச்சுட்டு தேவன் என்ன பண்ணுங்க, நீங்க இறங்கி என் கூட பேசுங்க அப்படின்னு தேவன் இறங்குவார். அந்த சேர்ல உட்காருவார். சேர்ல உட்கார்றது மாத்திரமல்ல பேசுவாராம். கொஞ்ச நேரத்துல எப்படி ஆயிடும்னா அவர் அக்னிமயமானவர் இல்லையா, அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறதுனால அந்த அக்னியானது இவர் கிட்டே நிக்க முடியாதான், அந்த ரூம்ல கிட்டே நிக்க முடியாதான். அப்படியே அனலா இருக்குமா, அப்படியே ரூம்ல இந்த மூலையில ஓடுவாராம், அந்த மூலையில ஓடுவாராம், அந்த மூலையில ஓடுவாராம். அந்த அக்னியால அவரை தாங்க முடியாது, அவ்வளோ பயங்கரமா இருக்கும் பிரதர். அந்த நோவு அவ்வளோ இதுவா இருக்கும். அப்படி இடின்னு சொன்னார். இதெல்லாம் அனுபவிச்சுதான் நான் வார்த்தையை வாங்குறேன்னாரு. எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, எந்த சேர்ல உக்காந்தாருன்னு கேட்டேன்.
எந்த சேர்ல? எங்க வீட்டுல நீல்கமல் சேர் இருக்குதுன்னாங்க. அப்போ தேவன் எந்த சேர்ல உட்காந்துக்கிறாரு? பிளாஸ்டிக் சேரு, நீல்கமல் சேரு. அப்ப பாருங்க, நீல்கமல் சேரு தேவனுடைய அக்னியை கூட தாங்குது. ஒரு நீல்கமல் பிளாஸ்டிக் சேரு தேவனுடைய அக்னியை என்ன பண்ணுது? தாங்குது. கேட்டா என்ன? நான் தேவனோடு சஞ்சரிக்கிறேன், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறேன். இதுவா தேவனோடு சஞ்சரிக்கிறது? தேவனோடு சஞ்சரிக்கிறதுனா என்ன? நான் தேவனோடு கூட ஒரு நெருங்கிய உறவு. பரவாயில்ல, தேவனோடு கூட ஒரு நெருங்கிய உறவு மாத்திரமல்ல, வார்த்தை கேட்கிற வாஞ்சை. அதான் ரொம்ப முக்கியம். ஏனோக்குனுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா, ஆதாமுடைய 7வது தலைமுறையா இருந்தாலும் அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா, தேவனே, ஆதாம் ஏவாள் 7ஆம் தலைமுறைக்கு முன்னாடி இருந்தா ஆதாம் ஏவாள் உறவை என்ன பண்ணிட்டாங்க? இழந்துட்டாங்க. நான் இழக்கக்கூடாதான்றவரே, உம்மோடு கூட நான் எப்படி இருக்கணும்? ஒரு நெருங்கிய உறவுல இருக்கணும். அதனால உங்களுடைய வார்த்தை கொடுங்க ஆண்டவரே. என்ன கேட்டான்? வார்த்தை கொடுங்க, நான் கேட்கணும், நான் கேட்கணும், நான் கேட்கணும்னு சொல்லிட்டு முதல்ல சத்தியத்தின் மேல வாஞ்சியா இருந்த நபர் யாருன்னா ஏனோக்கு. இன்னைக்கு நம்ம வாஞ்சியா இருக்கிறோம், நம்ம சொல்லிக்கிறோம். இதே வாஞ்சை காட்டில அதிகப்படியான வாஞ்சை யாருக்குள்ளதான் இருந்திருக்குது? ஏனோக்கு கிட்ட இருந்திருக்குது. அதான் அவருடைய விசுவாசம். வாஞ்சை இருக்கிறது பெருசு கிடையாது, தேவனோடு கூட உறவு வச்சுக்கிறது பெருசு கிடையாது. செயல்ல காமிச்சார். என்ன பண்ணாரு? செயல்ல காமிச்சாரா? ஏன்னா என்ன பண்ணாரு இவரு? ஏனோக்குடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? யூதா 1ஆம் அதிகாரம் 14-15. யூதா 1:14-15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளை எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தானே. எந்த வருகையை பத்தி சொல்றாரு இவரு? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. சகல பரிசுத்தவான்களோடு கூட வருது. என்னது? 2ஆம் வருகை. இவர் சொல்லும் போது மெஸ்ஸியா முதல் வருகையே வரல. அப்போ என்னன்னா, மெஸ்ஸியாவின் முதல் வருகையை குறிச்சும் ஏனோக்கு சொல்லியிருப்பாரு, மெஸ்ஸியாவினுடைய 2ஆவது வருகையை குறிச்சும் சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல ஏனோக்கினுடைய அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவ பத்தி சொன்ன 2ஆம் வருகையை மட்டும்தான் பதிவு செஞ்சிருக்கிறாரு யூதா. ஆக்சுவலா த புக் ஆஃப் ஈனாக்குன்னு ஒரு புக் இருக்கு, 2 எடிஷன். அந்த ஒவ்வொரு புத்தகமும் 77 அதிகாரங்களை கொண்டது. அது ஃபர்ஸ்ட் எடிஷன், செகண்ட் எடிஷன். ஒரு எடிஷன் என்ன பத்தி சொல்லுதுன்னா, அந்த ஜலப்பிரயாணத்துக்கு முன்பு இருந்த ஜனங்களுடைய தேவ தூதர்களை பத்தி ஒரு எடிஷன் சொல்லுது. இன்னொரு எடிஷன் பார்த்தீங்கன்னா நிறைய ஆழமான காரியங்களை சொல்லுது. எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு, எல்லாம் இன்டர்நெட்ல கூட இருக்குது. சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு சத்தியம் வளர்ந்து போச்சு. அந்த அளவுக்கு எவ்வளவு பைபிள் ரீசர்ச் பண்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்துடுச்சு. நம்ம தான் இன்னும் புண்டி செட்டில் குதிரை ஓட்டுனுக்கிறோம். ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். நீங்களாம் பிரசங்கியாரா இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன், நல்லா ஆராய்ந்து சத்தியங்களை கொடுங்கள். ஸோ இங்க ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தார்னா, அந்த உறவு, அந்த தேடுதலுக்குரிய வாஞ்சை இருந்ததுனால தேவன் ரகசியத்தை ஏனோக்குக்கு வெளிப்படுத்தினார். தேவன் என்ன பண்ணாரு? ரகசியத்தை பேசியிருக்கிறார். இன்னைக்கு இந்த மாதிரி ரகசியத்தை பேச முடியுமா? எப்படி இருக்குது பாருங்க, எவ்வளவு பெரிய வெளிப்பாடை கொடுத்துக்கிறார் பாருங்க தேவன். அதனால தான் நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லுவேன். நீங்கள் நல்ல ஒரு பிரசங்கியாராய் மாற வேண்டுமானால் 2 விஷயம் முக்கியம். 1, தேவனை துதிக்கிற துதிகள். தேவனை குறித்த ஒரு வர்ணிக்கிற ஒரு மூளை உங்களுக்கு இல்லைன்னா சத்தியத்தில் இருக்கிற ஆழத்தை பார்க்கவே முடியாது. தேவனை குறித்த வர்ணிக்கிற வார்த்தைகள் உங்கள் மூளையில இல்லைன்னா சத்தியத்தை குறித்த அறிவே இருக்காது. அது எப்படி இருக்கும்னா, நீங்கள் பண்ணலாம், நிறைய விஷயத்த காட்டலாம், பார்க்கறதுக்கு அது ஞானமா தோணும். ஆனா அது ஜனங்கள் மத்தியில் என்ன ஆகாதுங்க? போகாது. ஜீவனுள்ள வார்த்தையே போகாது. அப்போ துதிக்கிறவர்களா மாறணும். நல்லா அதிகாலையில எழுந்திருச்சு நல்லா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை சொல்லணும். சொல்லி 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 என்ன பண்ணணும்? துதிக்கணும். நல்லா கரங்களை உயர்த்தி துதிக்கணும். அந்த துதிக்கும் போதுதான் தேவனுடைய அந்த சஞ்சரிப்பு வரும், அந்த ஒரு இன்வால்மெண்ட் வரும். அந்த ஆவிக்குள்ள நம்ம ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வந்த பிறகு நெக்ஸ்ட் நீங்க பைபிளை திறங்க, எல்லாத்தையும் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு வராங்க. ஒரு பிரச்சனையும் வராது.
அந்த துதிக்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். ஒரு சில இடத்துலலாம் இல்லை, எல்லா இடத்துலையும் கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் என்ன பண்ணுவேன், ஸ்தோத்திரிப்பேன். அந்த துதி இவருக்குள்ள இருந்ததுனால தான் அவருக்கு தேவன் ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தினார். ஏனோக்குனுடைய விசுவாசத்துல தேவன் ரகசியங்களை பேசுகிறவர் என்பதை குறித்து சாட்சி கொடுத்தார். இன்னைக்கும் இந்த தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கும் ரகசியங்கள் வேணுமா, கேளுங்க கொடுப்பாரு, கேளுங்க கொடுப்பாரு. இங்க திங்க் பண்ணாதீங்க தலைப்பை, இங்க திங்க் பண்ணாதீங்க, ஜனங்களுக்கு ஏற்ற தலைப்பை இங்க தீர்மானம் பண்ணக்கூடாது. தேவன் தான் கொடுக்கணும், தேவன் தான் கொடுக்கணும். அப்படி தேவன் கையில கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஆளுக்கு ஏற்ற மாதிரியே பிரசங்கம் இருக்காது. ஆளுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம். என்னோட வாழ்க்கையில் நான் அனுபவிச்சது ரொம்ப ஒண்ணுதான். 2000 பேருக்கும் நான் என்ன ப்ரிப்பரேஷன் கொடுக்குறேனோ 2 பேருக்கும் அதான் ப்ரிப்பரேஷன் கொடுப்பேன். மாற்றமே இருக்காது. சில இடத்துல எல்லாம் சொல்லுவாங்க, என்ன பிரதர் இவ்வளோ பேர் சத்தியத்தை 2 பேர்கிட்ட கொடுத்துட்டீங்களா, நீங்க இதை பெரிய இடத்துல, உனக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன தேவையோ கர்த்தர் கொடுக்குது. இன்னும் என் ஆயுசு நாட்கள் போதாது. கர்த்தர் அவ்வளோ சத்தியங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, வேதத்துல வச்சிருக்கிறார். அதை துதித்து தேடும் பொழுது கர்த்தர் ரகசியங்களை கொடுக்கிற தேவன். ஸோ ஏனோக்குனுடைய அந்த அவருடைய விசுவாசத்துல அவருக்குள்ள அந்த தேவனுக்குள்ள அந்த உறவு, தேவனோடு கூட சத்தியத்தை கேட்கிற அந்த வாஞ்சைக்கு மூல காரணம் என்னன்னா, தேவன் ரகசியங்களை பேசுகிற தேவன்றது ஏனோக்கினுடைய விசுவாசத்தின் ஆதாரம். இன்னைக்கும் இந்த தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். சரி, மூன்றாவது ஒரு நபர், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6-7. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6-7. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இங்க மூன்றாவது நபர் யாருன்னா நோவா. நோவாவினுடைய விசுவாசத்துல தேவனை குறித்த நற்சாட்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்தை அழிவிலிருந்து காக்கிற தேவன் அப்படின்றதுதான் அவருடைய விசுவாசத்தினுடைய நற்சாட்சி. தேவனை குறித்த நற்சாட்சி, குடும்பங்களை அழிவிலிருந்து காக்கிற தேவன். எப்படி அவருடைய விசுவாசத்துல நம்ம இதை சொல்லலாம், இதை மிங்கல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோவாவுக்கு தேவன் என்ன பண்றாரு, உலகத்தை அழிக்க போறேன்னு பேசுறாரு. எல்லாம் பேசிட்டு ஒரு விஷயத்த மெயினா அங்க சொல்றாரு. அதாவது நம்ம வாஸ்தவமே, காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றுன்னு சொல்றாங்களே. இப்ப வாஸ்தவ வசனத்துல வந்தது, எதை காணல நோவா? என்ன காணல அவரு? மழையை பார்க்கல. அது ஒரு வசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5-6. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5-6. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகல பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. பாத்தீங்களா? இப்போ முதல் ஜலப்பிரளயம் வர்ற வரைக்கும் எப்படிதான் இருந்திருக்குது? இப்படிதான் இருந்திருக்கு. மூடு பனி தான் வந்திருக்குது. மழைன்னா தெரியாது, நோவாக்கும் தெரியாது. இப்ப தேவன் சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன், மழை மூலமா இந்த பூமியை அழிக்க போறேன், ஜலத்தின் மூலமா அழிக்க போறேன்னா, ஜலம் எங்க இருக்குது? பூமியில இதுதான் வருது, மழையும் பார்க்கல. எப்படி அவர் நம்பி இருக்க போறாரு? எப்படி அவருக்குள்ள விசுவாசம் வரும்? ஆனா ஒரே ஒரு விசுவாசம் தான். என்ன தெரியுமா? அழிய போதுன்னு தேவன் சொல்லிட்டாரு. மழை வருதா வரலையா, மழை எப்படிப்பட்டது ஏதாப்பட்டது எனக்கு தெரியாது, என் குடும்பத்தை காக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். நோவாவுடைய விசுவாசம் அதுதான். என் குடும்பத்தை காப்பாற்ற தேவன் வல்லவரா இருக்கிறாருன்னு அது இது பண்ண. அதனால்தான் பாருங்க, பயபக்தி உள்ளவனாகி, ரொம்ப அற்புதமான வார்த்தைங்க அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். பயபக்தி உள்ளவனாகி. இப்போ தேவன் வந்து சொல்றாரு, இந்த உலகத்தை என்ன பண்ண போறேன், அழிக்க போறேன் அப்படின்னு ஒண்ணு. ஆக்சுவலா என்ன வரணும்? உலகம் அழிய போதுன்னு என்ன வரணும்? பயம் வரணும். ஆனா இவருக்கு என்ன வந்துருக்குது? பக்தி வந்துருக்குது. அதுவும் யார் மேல பக்தி? தேவன் மேல. ஏன் வந்தது? ஏன்னா என் குடும்பத்தை தேவன் காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். அழிய போது, எல்லாமே அழிய போகுது.
உலகம் அழிய போகுதுன்னு தேவனே சொல்லிட்டாரு. ஆனா இவருக்கு தேவன் மேல பயபக்தி வந்ததுன்னா என் குடும்பத்தை காப்பாற்றுகிற தேவன். அதனால்தான் அழிவை குறித்து கேட்டோன்னே நம்ம அழுறுவோம். ஆனா நோவா என்ன பண்ணிக்கிறாரு? தேவன் மேல ஒரு பயபக்தி அங்க வந்திருக்குது. நம்ம பார்க்கணும். குடும்பம் ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரி, ரொம்ப முக்கியம். குடும்பத்தை நடத்துகிற விதம் ஒண்ணு இருக்கு, ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அங்கதான் கோட்டை விடுறது, கிறிஸ்தவர்கள் மெயினா. அது ஒரு வசனம் வாசிங்க, தீமோத்தேயு 5:8, 1 தீமோத்தேயு 5:8 வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் நல்லா கவனிங்க, சொந்த ஜனம் வீட்டார், ரெண்டு கூட்டம். தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். அவிசுவாசியிலும் என்ன மாதிரி போஸ்டிங் கொடுக்குறாரு? சொந்த ஜனம் வீட்டார இந்த விசாரியாமற் போனான் இருக்குல்ல, அதை மூல மொழியில எப்படி மொழிபெடுத்திருக்கிறாங்கன்னா, இறை வாக்கை கொடுக்காமல் போனால், இறை எச்சரிப்பை கொடுக்காமல் போனால், அவங்களுக்கு அந்த பயபக்திக்குரிய காரியத்தை கற்றுக் கொடுக்காமல் போனால் அவன் அவிசுவாசியிலும் கெட்டவன், விசுவாசத்தை மறுதலிக்கிறவன். ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பார்க்குறேன், நிறைய பிள்ளைகள் ஆராதனை செய்யறதில்லை. நீங்க ஆராதனை செய்வீங்களா? ஆராதிப்பீங்களா? எப்படி? அதெல்லாம் ஏங்க கேட்குறீங்க? வந்தீங்கன்னா பிரசங்கத்தை முடிச்சுன்னா கடையை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். வந்து தேவையில்லாத விஷயம், தம்பி நீ ஆராதனை பண்ணுவியாப்பா? நர்சாட்சி மாறிடுவான். கவலைப்படாத, அதெல்லாம் கிடையாது. நல்லா எல்லாம் நல்லபடியா மாறுவேன். இதே வாய் சொல்லணும், என் புள்ள நல்லா ஆராதனை செய்யறான்னு. புரியுதா? தேவன் நடத்துவார். நல்லா புரிஞ்சுங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி தேவனை துதிக்கணும், ரொம்ப முக்கியம். அதிகாலை ஜெபத்தை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. காலையில எழுந்திரிச்ச உடனே துதிக்கணும். ரொம்ப நேரம்லாம் வேணாம், ஜஸ்ட் ஒரு 1 and 2 minutes. முதல்ல இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 நிமிஷம் போதும். காலையில் எழுந்து, ஆண்டவரே இந்த நாளை காண செய்த தயவுக்காக உங்க கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே, முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி செய்யுங்க. நான் பார்க்குறேன் சபையில கூட ஆராதனை எப்படி நின்னுங்கிறாங்க, பிள்ளைங்களும் எப்படி நிற்கிறாங்க, பெற்றோரும் எப்படி, பிள்ளைங்களும் எப்படி. நான் கேட்குறேன், இப்போ ஒரு ஸ்கூல் போறீங்க, அங்க பிரின்சிபல் வராது, பிரின்சிபல் முன்னாடி எப்படி நிற்பீங்க? எப்படி நிற்பீங்க? இப்படிதான் நிற்கிறோம். ஒரு பிரின்சிபல் வந்தாலும் இப்படிதான், சர்வ வல்லம் உள்ள தேவன் வந்தாலும் இப்படின்னா எப்படிங்க அது? புரியல எனக்கு. அப்ப அந்த உணர்வு இல்லைன்னா எப்படி தேவன் ஆசீர்வதிப்பாரு? உங்க பிள்ளைக்கு எதிர்காலம் படிப்பு முக்கியம், ஆனா ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய ஒழுங்குகள் ரொம்ப முக்கியம். கத்துக் கொடுங்க. பிள்ளைங்களை தேவனை நல்லா ஆராதிக்க கத்துக் கொடுங்க. இது கடைசி காலம் சகோதர சகோதரி. நீங்கள் சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து உங்கள் பிள்ளைகளை மாற்றலன்னா, உங்க பிள்ளைங்க உங்க முன்னாடி பிள்ளைங்க மாதிரியா இருப்பாங்க, ஆனா அண்டர் கவர்ல பிசாசு வேற மாதிரி இழுத்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி அழறாங்க தெரியுமா? வீட்டில் என் மகளை மாதிரி கிடையாது பிரதர், வீட்டில் என் மகனை மாதிரி கிடையாது பிரதர், ஆனா அவங்களுடைய மொபைல் ஃபோனை எடுத்து செக் பண்ணும் போது அவ்வளோ ஒஸ்ட். பெற்றோருக்கு தெரியல. இது என் பிள்ளைங்க செய்தா தெரியல. ஏன் பிள்ளைங்க வீட்டில் என்ன பண்றாங்க? பெற்றோருக்கு ரொம்ப நல்லவங்க, ஆனா பிசாசானவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? தந்திரமா இழுத்துட்டு போறான். அவன் தந்திரமா இழுக்கிறான்னா அதுக்கு ஒரு வல்லமை வேணும்னா துதிக்கும் போது மட்டும்தான் கிடைக்கும். இது தேவனுடைய ஆலயம்ன்றதை முதல்ல நம்ம மதிக்கணும். உங்க பிள்ளைகளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்குள்ள துதியை கொடுங்க. முதல்ல தேவ பயத்தை கொடுங்க, ஜெபிக்க கொடுங்க. இதை நம்ம தான் பயிற்றுவிக்கணும். நம்மளே 8 மணி வரைக்கும் பேனு தூக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ நம்ம தான் ரோல் மாடல். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லணும், நீ இப்படி பண்ணுப்பா, இப்படி செய்யப்பா அப்படின்னு நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் அவன் கற்றுக்கும் போது தான் ஆவியில பலன் அடைவான். சாத்தானவனை தொட முடியாது. சரி, இப்போ இந்த நோவாவினுடைய விசுவாசத்துல குடும்பத்தை அழிவிலிருந்து காக்கிற தேவன். அப்போ நோவா காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு பெற்றான். நீங்களும் காணாத ஒரு சில விஷயத்தை தான் இப்ப நான் சொன்னேன். இப்ப நீங்களும் என்ன பண்ணணும்? எச்சரிப்பை பெற்று
உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணும்? ரட்சிக்கிற தேவன். நல்லா கவனிங்க, கைவிட விட்டுற மாட்டாரு. உங்க பிள்ளைகளை விட்டுற மாட்டாரு, நிச்சயமா விட மாட்டாரு. ஆனா நீங்கள் அந்த காரியத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மாற்றுவீர்களே ஆனால் தேவன் ரட்சிக்க வல்லவர். சில இடத்துல எல்லாம் போய் பார்த்துருக்கேன், நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதும் ஆண்டவரே. ஒத்த ஆளு, ஒரே ஆளு. நான் கேட்குறேன், ஒரு ஊருக்கு போறீங்க, நான் ஒண்டி மட்டும் ஃபேமிலிக்கு எல்லாருமே டிக்கெட் எடுத்துட்டு நான் மட்டும் போறேன்னு உள்ள உட்காந்து போனா குடும்பத்தாரி கொண்டு விடுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. இவங்க வராங்களா, அவங்க வராங்க, இல்லை நான் போனா போதும். நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க, ரொம்ப செல்ஃபிஷ். நான் மட்டும் இருந்தா போதும். குடும்பம் வரணும், குடும்பம் ரொம்ப முக்கியம். அந்த குடும்பத்துக்குரிய அழிவிலிருந்து காக்கிறவர் என்றது தான் நோவாவினுடைய விசுவாசத்துல பார்த்தோம். ஸோ தேவனை பற்றிய நற்சாட்சியிடும் விசுவாசம் 5. முதலாவது பார்த்தோம் யாரு? ஆபேலுடைய விசுவாசத்துல என்ன பார்த்தோம்? நீதிமானை விசாரிக்கிற தேவன். இரண்டாவதாக ஏனோக்கினுடைய விசுவாசத்துல என்ன பார்த்தோம்? ரகசியங்களை பேசுகிற தேவன். மூன்றாவதாக நோவாவினுடைய விசுவாசத்துல என்ன பார்த்தோம்? குடும்பத்தை அழிவிலிருந்து காக்கிற தேவன். நான்காவதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8-9. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8-9. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். பாத்தீங்களா? இங்க யார் வர்றாருன்னா ரொம்ப முக்கியமானவர் வர்றாரு. யாரு? ஆபிரகாம் வர்றாரு, விசுவாசத்தின் தகப்பன். இங்க மெயினா தேவன் வந்து ஆபிரகாமுடைய பெஸ்ட் ஹைலைட் எதுன்னு நம்ம கேட்டா நம்ம எதை தான் சொல்லுவோம்? ஈசாக்க பலியிட்டு தான் சொல்லுவோம். ஆக்சுவலா 15 பேர் லிஸ்ட்ல வந்து இதை தான் சொல்றாரு தேவன். ஈசாக்க பலியிட்டு தான் சொல்றாரு. ஆனா அது செகண்டரி. அது என்னது? செகண்டரி. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னதுங்க? சுதந்திரிக்க போற தேசத்தை காணாதிருந்து என்ன பண்ணாரு? அவரு சஞ்சரிச்சார், அங்க போனாருன்ற அங்க பார்க்கிறோம். இப்போ ஆபிரகாமுடைய விசுவாசத்துல தேவனை குறித்த நற்சாட்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஏன்னா ஆக்சுவலி ஆபிராம், அவருடைய பேர் என்ன? அபிராம்னா செல்லமா நம்ம சொல்லுவோம்ல, எங்க அப்பா அப்படின்னு பிள்ளைங்களை கொஞ்சம் பார்த்தீங்களா, ஹபிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அபிராம் அப்படின்னா தகப்பன் அப்படின்னு அர்த்தம். ஆனா தேவன் என்ன பண்ணாரு? ஆபிரஹாம்னு மாத்தினாரு. ஆபிரஹாம் அப்படின்னும் போது ஜாதிகளின் தகப்பன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஆபிரகாமுக்கு மெயினா தான் என்ன தகப்பன் தான் சொல்றாங்க, குழந்தையே இல்லை. ஆனா இன்னைக்கு தேவன் என்ன சொல்றாரு? ஆபிரஹாம் ஜாதிகளின் தகப்பன் சொல்லிட்டு அங்க அழைக்கிறத பார்க்கிறோம். இங்க மெயினா பார்க்க வேண்டிய ஒரு ஹைலைட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு தெரியும், அதனால வசனம் நம்ம வாசிக்க தேவையில்லை, நான் அப்படியே சொல்லிடுறேன். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாத ஆபிரகாம் தேவன் கிட்ட கேட்கிறாரு, எனக்கு பிள்ளை இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது தேவன் உடனே பிள்ளை கொடுத்துட்டாரா? கொடுக்கல. அப்போ நிறைய விஷயத்த சொல்றாரு. அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா? பிள்ளை இல்லை, ஆனா உன்னுடைய சந்ததி எப்படி இருக்கும் தெரியுமா? நட்சத்திரத்தை போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும், பூமியின் தூளை போல இருக்கும் அப்படின்னாரு. அப்போ ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? பிள்ளை கேட்டேன், ஆண்டவர் என்ன சொன்னாரு? நட்சத்திரத்தை காமிச்சாரு, மணலை காமிச்சாரு, தூசியை காமிச்சாரு, இப்படி இருக்கோன்ட்டாரு. சோத்திர ஆண்டவர் விட்டாரா? கிடைச்சிதா? இல்லை. நெக்ஸ்ட் கொஞ்ச நாள் ஆகுது, ஆனவொடனே மறுபடியும் சொல்றாரு, ஆண்டவர் பிள்ளை இல்லை ஆண்டவர். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ற? உன் கூட்டத்தெல்லாம் கூப்பிட்டுக்கின்னு கானானுக்கு போ. எங்க போ? கானானுக்கு போ. அந்த கானான் என்ன தேசம் தெரியுமா? அங்கதான் உன் சந்ததி வாழும். அங்கதான் உன் சந்ததி வாழும். தலைமுறை அங்கதான் இருக்க போகுது. அது உன்னுடைய தேசம். நீ கால் நடக்கிறது எல்லாமே என்ன ஆயிட போகுது? உனக்கு சொந்தமாக போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? புள்ள இல்லைன்னு தேவன் கையில கேட்டேன். ஃபர்ஸ்ட் வானத்தை நட்சத்திரத்தை காமிச்சாரு, மண்ணை காமிச்சாரு, தூசியை காமிச்சாரு. இப்ப என்ன சொல்லிட்டாரு? கானானுக்கு போ. அது கூட என்ன சொல்லிட்டாரு? இது உன்னுடைய சந்ததின்ட்டாரு. நீ கால் வரைக்கும் நீ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ எல்லாமே யாருக்கு சொந்தமாயிட போகுது? சந்ததிக்கு சொந்தமாயிட போகுது. பிள்ளை இல்லை, ஆனா சந்ததிக்கு சொந்தமாயிட போகுது. நம்ம ஆளு போனான், ஆபிரகாம் போனார்.
நடந்தார். பரதேசியை போல சஞ்சரித்தார்னு வசனம் இருக்குது. நடந்தார். அப்போ அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது பார்த்தீங்களா? அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, சொன்னவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் சொல்லிட்டாரு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டார். இன்னைக்கு நம்ம ஆபிரகாமை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆபிரகாமுடைய சந்ததியே இருக்குதா இந்த பூமியில? இருக்குது. அன்னைக்கு கானான்ல போயிட்டு நடந்தாரு. இன்னைக்கு அதே கானான் தேசத்துல யார் இருக்கிறா? இஸ்ரவேலர்கள். ஒரு கோத்திரம், 12 கோத்திரங்கள் அங்க இருக்குது. அப்ப பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன்னா இல்லாததை தேவன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவார். உனக்கு என்ன கொடுக்க போறன்றத முன்னாடியே சொல்லிடுவார். அப்படிதான் சொன்னார். சில வாக்கு தத்தங்கள்லாம் வரும், ரொம்ப 10 பைசா பாக்கெட்ல இல்லாம உட்காந்துப்போம். வாக்கு தத்தம் வரும், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய். எப்படி இருக்கும் பாத்துங்க அந்த வசனத்தை பார்க்கும்போது. சிச்சிடுவோம் நம்ம. நீயோ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, அப்படிதான் நம்ம சொல்லிட்டு போவோம். ஆனா ஆபிரகாமுடைய விசுவாசம் நமக்கும் வேணும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல, ஆண்டவரே இன்னைக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா நான் எல்லா ஜாதிகளுக்கும் கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன். அப்படிதான் நீங்க என்ன மாற்றுவீங்க. அதனாலதான் முன்னாடியே சொல்லிட்டீங்க. தேவனை குறித்த நற்சாட்சி, ஆபிரகாமுடைய விசுவாசத்துல தேவனை குறித்த நற்சாட்சி. அதனால்தான் பாருங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம் அவருடைய விசுவாசத்தை குறித்து பவுல் சொல்றாரு பாருங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17-18. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். பாத்தீங்களா? நம் எல்லோருக்கும் அங்க நடந்ததை இங்க பவுல் சொல்றாரு. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவனுக்கு அவர் அங்க விசுவாசத்துல ஆதாரமா இருந்ததுனால நம்ம எல்லாருக்கும் இப்ப தகப்பனா இருக்கிறோம். யாருக்கு தெரியும், ஆபிரகாம் யோசனை பண்ணியிருப்பாரா அவருடைய சந்ததியில பவுல் வருவாருன்னு, அவருடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து வருவாருன்னு? எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அப்போ மகத்தான காரியத்தை உள்ளடக்கியதுதான் தேவனுடைய வாக்கு தத்தம். ஹலோ, புரியுதுங்களா? தேவனுடைய வாக்கு தத்தம்ன்றது மகத்தான ஒரு காரியத்தை உள்ள வச்சு தேவன் சொல்றாரு, வாக்கு கொடுக்கிறாரு. நம்ம அதுக்கு ஆமேன் போட்டா மட்டும் போதாது, அது விசுவாசி. தேவன் செய்வார். தேவனுக்கு சித்தமானால் இந்த விசுவாசத்துல இன்னும் எப்படி வளரலாம், விசுவாசத்தை எப்படி தக்க வச்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறலாம், வெற்றிக்குரிய ஒரு விசுவாசம் என்னன்றத தேவனுக்கு சித்தமானால் பார்க்கலாம். எல்லாமே வசனங்கள் உண்டு. கர்த்தருக்கு தேவனுக்கு சித்தமானால் அந்த காரியத்தை பார்க்கலாம். சரி, இப்போ எபிரேயர் 11:9 வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து. இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல என்ன பண்ணாரு அவரு? பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். அவன் பரதேசியா சஞ்சரித்தான், ஆனா சந்ததியோடு கூட அங்க கூடாரங்களிலே குடியிருந்தான். இது ஆபிரகாமுடைய விசுவாசம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்பதை ஆபிரகாமுடைய விசுவாசத்துல நம்ம பார்க்கலாம். சோ எனக்கு அருமையான சகோதரன் சகோதரியே, நற்சாட்சி உள்ள விசுவாசம், தேவனை குறித்து நற்சாட்சி கொடுக்கிற விசுவாசங்கம் உடைய 5 பேரை நம்ம தியானிச்சோம். அதுல முதலாவது பார்த்தோம் ஆபேலுடைய விசுவாசம், இரண்டாவதாக ஏனோக்கினுடைய விசுவாசம், மூன்றாவதாக நோவாவினுடைய விசுவாசம், நான்காவதாக ஆபிரகாமுடைய விசுவாசம், கடைசியாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11-12. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். பாத்தீங்களா? இந்த லிஸ்ட்ல சகோதரிகள்லாம் மாறு தட்டிக்கணும். ஏன்னா வெறும் ஜென்ஸ் மாத்திரம் வரல, ஒரு லேடிஸும் வந்திருக்கிறாங்க. அது யாருங்க? சாரால் வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம சாராலை பத்தி பேசிடுவோம். எங்கேயாவது நீங்க பாருங்க சாராலை பத்தி பேசுவாங்களான்னு, சும்மா ஊர்கா மாதிரி தான் தொட்டுக்குவாங்க. ஆனா தேவன் பாருங்க எவ்வளவு பெரிய நற்சாட்சி கொடுத்திருக்கிறார். இந்த பெஸ்ட் ஆஃப் 5ல 5வது இடத்துல யார் இருக்கிறா? சாரால் இருக்கிறா. சாராளுடைய விசுவாசத்துல நம்ம தேவனை குறித்த நற்சாட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறாத தேவன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறாத தேவன் என்பதை பார்க்கலாம். அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ
ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாராளுடைய விசுவாசத்தை எங்க பார்க்கணும்? இப்போ நீங்க அந்த ஸ்டோரி வாசித்தீங்கன்னா எந்த இடத்துல சாராளுடைய விசுவாசத்தை பார்க்குற மாதிரி இருக்குது, என்ன சம்பவம் இருக்குது, கொஞ்சம் யோசிக்க தோணுது இல்லையா? அப்படின்னா அவங்க இப்போ இவர் என்ன பண்ணாரு, பிள்ளை என்ன பண்ணாரு, பலி கொடுக்க போனாரு, கானான் தேசத்தை சுத்தினாரு, இப்படி நிறைய விஷயங்கள்லாம் ஆபிரகாம் செஞ்சிருக்கிறாரு. பட் சாராள் என்ன செஞ்சா? சாராள் என்ன செஞ்சா அப்படின்னு பார்த்தா சொல்லுங்க. ரொம்ப பெரிய ராதா லேலுயா சோத்ராண்டவர். அதுதாயா, அது பெறத்துக்கு முன்னாடி ஒண்ணு இருக்குதே, அந்த விசுவாசத்தினால தானே செஞ்சாங்க. அது வாக்கு தத்தம் தேவன் கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்தாரு? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆக்சுவலா என்ன காரியம்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம பார்க்கறதுக்கு ஒரு 3 பேர் வராங்க. அதுல ஒருத்தர் நம்முடைய கர்த்தருடைய தூதனானவர். புரியுதுங்களா? ஆக்சுவலா பழைய ஏற்பாட்டுல மெஜாரிட்டி வைஸ் தேவன் சில இடங்கள்ல யாரை பயன்படுத்தி இருக்கிறாரு? இயேசுவை பயன்படுத்திருக்காரு. நீங்க மாஸ்டர் ரெஃபரன்ஸ்னு ஒரு பைபிள் இருக்கு, அதுல எடுத்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் வராரோ அங்க ஒரு பிளஸ் போட்டிருப்பாங்க, சிலுவை போட்டிருப்பாங்க. அதை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் அது யாரை குறிக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குதுங்கிறது. ஸோ இங்க சாராளுடைய விசுவாசத்தை எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பேர் ஆபிரகாம் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, சாராள் வாக்குத்தத்தம் கிடைச்சிச்சு ஆபிரகாமுக்கு, உன் சந்ததி பெருகுன்னு. ஆனா இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, துருத்துருன்னு ஆகார கொடுத்துட்டாங்க. ஏன் கொடுத்தாங்க? அவர் சொல்லி எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே நடக்கல. பார்த்தாங்க, ஓ ஒருவேளை நம்ம இல்லை போல இருக்குது, வேற யாரோ போலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா, ஆகார கல்யாணம் பண்ணி கொடுத்தா. இப்போ ஆகாரு இஸ்மாயில பெற்றுட்டாங்க. ஆபிரகாமோட சேர்ந்து இஸ்மாயில் பிறந்துட்டார். இப்போ பிறந்த பிறகு இவன் என்ன நினைச்சா, சாராள் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற்றி. வாக்குத்தத்தம் யாரு கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு, பிறந்துடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவ இருக்கும்போது இப்போ 3 பேர் வராங்க. 3 பேர் அதுல ஒருத்தர் சொல்றாரு, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 15, 16, 17 மட்டும் வாசிங்க. 15, 16, 17, 17ஆம் அதிகாரம் 15, 16, 17. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. இப்ப என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் உன் மனைவியாகிய சாராய் என்னன்னு கூப்பிடாத, சாராயின்னு கூப்பிடாத, சாராள்னு கூப்பிட்டு. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாக்கவும். இதுதான் வாக்குத்தத்தம். இப்பதான் யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? சாராளுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். இப்ப சொல்லிட்டாரா? யார் ஆசீர்வதிப்பேன்ட்டாரு? சாராள் ஆசீர்வதிப்பேன். அவ ஜீவனுள்ளவருக்கெல்லாம் என்னது, தாயானவள். அவளுடைய சந்ததியில ராஜாக்கள் வருவாங்க. அவளுக்கு உற்பவித்த காலத்துல என்ன பண்ணுவான், ஒரு குமாரனை பெறுவார் அப்படின்னு இந்த விஷயத்த சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு என்ன வந்திருக்கணும், சந்தோஷம் வந்திருக்கணும். என்ன ஆச்சுங்க? அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து என்ன பண்ணாராம்? ஏன் சிரிச்சாரு? அவர் மட்டும் நான் குமரனா? அவருக்கு தான் வயசாயிடுச்சு. ஆனா இவர் என்ன பண்ணாரா, முகங்குப்புற விழுந்து சிரிச்சு நெக்ஸ்ட் ஒன்னு பண்றாரு. ஆசிங்க. 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி. எங்க சொன்னாரு? இருதயத்துல சொன்னாரு. இப்போ இந்த விஷயத்த சொன்ன உடனே என்ன பண்றாருன்னா, ஏன்னா நான் அதான் முன்னாடி சொன்னேன், வசனங்கள் அடுத்தடுத்த வசனங்கள் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனா இடையில நிறைய காலங்கள் ஓடி இருக்கும். புரியுதுங்களா? மோர் தென் அவங்க பைபிள் ரிசர்ச்சர்ஸ் சொல்றது என்னன்னா 13 இயர்ஸ் சொல்றாங்க. இஸ்மாயில் பிறந்து 13 வருஷம் கழிச்சு இது நடக்குது. அப்போ அவளுடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கும்? இனிமே ஒண்ணுமே இல்லைன்னும் போது இப்போ வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. சாராயின்னு கூப்பிடாத, சாராள்னு கூப்பிடு. அது பாருங்க, அபிராம் ஆப்ரஹாம், சாராய் சாராள், சேம் பிச்சு இங்க கொடுக்குறாரு. கொடுத்து உன்ன என்ன பண்ணுவேன், உற்பவித்த காலத்துல ஒரு குமாரனை பெறுவேன், உன் சந்ததி விளங்க, ராஜாக்கள் வராங்க, இப்படி எல்லாம் சொன்ன பிறகு ஆக்சுவலா யார் தான் சிரிச்சிருக்கணும்? சாராள் தான் சிரிச்சிருக்கணும். ஆனா நம்பால் என்ன பண்றாரு, உங்க அப்புறம் இறுதியில் சொல்றாரு, நானே 100 வயசாயிடுச்சு, இந்த அம்மாவுக்கு 90 வயசாகுது, இது எங்கேருந்து பிறக்க போகுது
அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருதயத்தில் சிரிச்சிட்டு ஏஞ்சி நின்று நல்ல மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார். 18வது வசனம் வாசிங்க. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. என்ன சொல்றாருங்க? இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஏன் சொன்னாரு? இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு புறக்கணிப்பு நடக்குது. என்ன தெரியுமா? ஆபிரகாம் எந்த ஃபேமிலியை முன்ன வச்சார்னா ஆகாரையும் இஸ்மாயிலையும் முன்ன வச்சார். சாரால என்ன பண்ணிட்டாரு? அப்படியே ஓரம் கட்டிட்டார். ஏன்னா ஆகார் தான் என்ன பண்ணியிருக்கிறா? பிள்ளைய கொடுத்துருக்கிறா. இப்போ ஆபிரகாமுக்கு முழுக்க முழுக்க அவனுடைய இருதயத்துல இருந்தது என்னன்னா ஆகார், இஸ்மாயில். அதான் சொல்லிட்டான், அந்த புடுபுடு காயாவுக்கு புள்ள பிறகுன்றது தெரில, ஆனா இப்ப பிறந்திருக்கிற என் புள்ள என்ன ஆகணும்? பிழைக்கணும் ஆண்டவரே. அந்த குடும்பத்துக்காக வேண்டிக்கிறான். இப்ப இந்த ஒரு விஷயம் சாராளுக்கு எப்படி ஆயிடுச்சுங்க? ரொம்ப மனநோவாயிடுச்சு. அடுத்த அதிகாரம் 18வது அதிகாரத்துல மறுபடியும் வந்து தூதர்கள் பேசுறாங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10, 11, 12, 13, 14 வசனம் வாசிங்க. 10ல இருந்து 14 வரைக்கும். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். குமாரன் இருப்பான் என்றால் சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த விஷயத்தை சொன்ன உடனே அங்க பாக்குறோம், சாராள் கூட என்ன பண்றா? உள்ளத்துல சிரிக்கிறா. ஏன்னா இது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு? நம்ம நினச்சிக்கிறோம் ஆகார் வயசு, சாராளுடைய ஏஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கற்பனை வேற. ஆக்சுவலாக சாராள் ரொம்ப யங் சாப், ரொம்ப சின்ன பொண்ணு, புரியுதுங்களா? மோர் தென் 16 to 17 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு 16, 17 வயசு பொண்ணை 100 வயசு தாத்தா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணி பிள்ளையும் பெற்றுருக்குது. இப்போ 90 வயசு பாட்டிக்கு ஒரு வாக்கு தத்தம் வருது, நீ என்ன பண்ணுவ? பிள்ளை பிறப்ப. இப்போ சாராளுடைய கர்ப்பம் என்ன ஆயிடுச்சு? செத்து போச்சு. பிள்ளை பிறப்பதற்குரிய எந்த காரியமும் இல்லை. இப்போ வாக்கு தத்தம் செகண்ட் டைம் வந்த உடனே விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டா. சாராள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா? விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டா. நெக்ஸ்ட் மாத்திக்கிறான். நெக்ஸ்ட் என்ன பண்ணா? 14 முடிச்சிட்டிங்களா? நெக்ஸ்ட் மாத்திக்கிறா. எப்படி மாத்திக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம வாசித்தோம். எபிரேயர் 11, 12வது வசனத்துல. அது அந்த 12 மாத்திரம் வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தரும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணியற்ற மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். 11 கூட வாசிங்க பிரதர். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து என்ன பண்ணாங்களா? கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். கர்ப்பம் தரிக்க என்ன பண்ணாலாம்? பலனடைந்து. அப்பதான் அது நடக்குது. இதான் சாராளுடைய விசுவாசம். இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டான்னா, நான் வயசானவன் சொல்லிட்டு அப்படியே உக்காண்டா. இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா மாடர்ன் ஆயிட்டான். எந்த அளவுக்கு மாடர்ன் ஆயிட்டான்னா, தாத்தா யாரை விரும்பணும்? இப்ப சாராள விரும்பணும். அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டா? நல்ல ஃபேன்சியா நல்ல ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சு, நல்லா அந்த அதாவது எப்படி சொல்றது, ஒரு இளம் வயது உள்ளவளை போல 90 வயது பாட்டி மாற்றிக்கொண்டாள். எப்படி மாத்தினா? விசுவாசம். தேவன் என்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இனி நான் என்ன பண்ண போறேன்? ஆகார போல நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் போட்டு நல்லா அட்ராக்டிவா இருக்கும். அதே மாதிரி அவ தன்னுடைய விசுவாசத்துல மாத்திக்கின உடனே குறித்த நேரத்துல யார் பிறந்தா? ஈசாக்கு பிறந்தார். சாராளுடைய விசுவாசத்துல வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறாத தேவன்.
அவங்க விசுவாசம் அப்படியே ஒரு சந்ததி வந்தது, இன்றைக்கும் இந்த தேசத்தில் இருக்கும்படியான ஒரு நிழலாட்டமாக இருக்கு. சரி, இப்போ இந்த 5 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இவங்களுடைய விசுவாசம் பாருங்க. இப்போ இவங்களுடைய விசுவாசத்துக்கெல்லாம் ஆதாரம் என்னன்னா, தேவனுக்கு பார்த்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க நடந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, தம்முடைய குமாரனே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. ஆனால் தான் இந்த லிஸ்ட்ல எல்லாம் போட்டு பேசிட்டு கடைசியில் என்ன தெரியுமா, இவர்களை அல்லாமல் பூர்ணராகாதபடி தேவன் முன்னதாக நமக்கென்று ஒன்றை நியமித்தார். இவ்வளோ லிஸ்ட் கொடுத்துட்டு நம்மள ரொம்ப பெஸ்டா ஏன் காமிச்சாருன்னா, நமக்குள்ள இருக்கிறவர் யாரு? விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். நம்ம விசுவாச தேவனை குறித்து என்ன சாட்சி கொடுக்கும்? விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம விசுவாசம் தேவனை குறித்து என்ன சாட்சி கொடுக்குது? நியாயத்தை நீதிமானை விசாரிக்கிற தேவன் ஆபேலுடைய விசுவாசம். இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்றோம்? ஆண்டவர் கை விட்டுருவார் போல இருக்குது, நமக்கு நீதி செய்ய மாட்டார் போல இருக்குது. இப்படிதான் நம்மளுடைய விசுவாசம். ஏனோக்கினுடைய விசுவாசம் ரகசியங்களை பேசுகிற தேவன் பேசுவாருங்க. தேவன் ரகசியங்களை பேசுவார். விசுவாசம். அப்போ விசுவாசத்தை துவக்குறவர்னா நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை பூஸ்டப் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய விசுவாச அளவை வளர்க்க செய்யுங்க, ஆண்டவரே நம்ம ஆண்டவரே நான் நன்றாய் வளர வேண்டும், என் குடும்பம் செழிக்கும். அதெல்லாம் விட்டுருங்க. இனிமே இப்படி கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை என்ன பண்ணுங்க, வளர்க்க செய்யுங்க, விசுவாசத்தை வளருங்க. பிள்ளைங்க கேட்கணும், ஆண்டவரே காலையில் எழுந்து கேட்கணும், உங்களுடைய ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, உங்களுடைய ஞானத்தை கொடுங்க, உங்களுடைய அறிவை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். காலையில் எழுந்துச்சு கேட்கணும். இனிமேல் காலையில் எழுந்தோன்னா ஜபம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கணும். காலையில் எழுந்து ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தை கொடுங்க, உங்களுடைய அறிவை கொடுங்க. இதை முதல்ல கேளுங்க. கேட்டிங்கன்னா சகலமும் உங்களுக்கு கிடைச்சிடும். புரியுதுங்களா? சாலமோன் ஞானத்தை கேட்டாரு, ஆனால் அவர் கேட்காத ஐஸ்வர்யத்தை தேவன் என்ன பண்ணாரு? கொடுத்துட்டாரு. நம்மளுக்கு அதே கான்செப்ட் தான். நம்ம தேவன் கையில் இதை தான் கேட்கணும். தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு. நம்மை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு எதுதான்? நமக்குள்ள இருக்கிறது விசுவாசம் தான். இது நம்ம விட்டு எடுக்கவும் முடியாது. ஏன் தெரியுமா? தேவன் ஒருவரேன்னு எல்லாம் ஆணி குத்தியாச்சுங்க. இயேசு நித்திய மீட்பர்ன்றத ஆணி குத்தியாச்சு. இதை எடுக்கவே முடியாது. அப்ப நம்முடைய விசுவாசம் தேவனை குறித்து சாட்சி. அது ரொம்ப முக்கியம்.